ஒரு மொழி கொள்கை தான் அவங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறீங்க. அப்போ ஆங்கிலமோ அல்லது இந்தியோ அல்லது மற்ற மொழிகளையோ கற்க விரும்புறாங்க அப்படின்னா அதை இன்னைக்கு எப்படி ஏற்பாடு செய்ய முடியும்? இருமொழி கொள்கைனா ஆங்கிலம்ங்கிறது தொடர்புக்கு அண்ணா சொன்னாரு. ஆனா இப்போ நீங்க ஒரு மொழி கொள்கைனா ஆங்கிலம் படிக்க கூடாதா அல்லது எப்படின்னு கேக்குறேன். இல்ல அதை சொன்ன நீங்க கவனிக்க தவறிட்டீங்க. ஆங்கிலம் கட்டாய பாடமா இருக்கும். ஆங்கிலேயருக்கு இணையா என் பிள்ளைகளுக்கு எழுதவும் பேசவும் அதை படிக்கவும் நாங்க கற்றுக் கொடுத்துருவோம். விடுமுறை காலங்களில் கூட ஆங்கிலேயர்கள் இல்லாம அமெரிக்கா உச்சரிப்பு இருந்தா அமெரிக்கா, பிரிட்டன் உச்சரிப்பு இருந்தா அந்த அவர்களை ஒரு இடைக்கால பேர ஆசிரியர்கள் கொண்டு அவங்களுக்கு அந்த உச்சரிப்பு எல்லாம் கத்துக் கொடுப்போம். நாங்க அதை மெனக்கெடுவோம். அப்புறம் உங்களுக்கு ஆங்கிலம் கட்டாய பாடமொழியா இருக்கு. கெடுவாய்ப்பா வெள்ளக்காரர்கள் ஆண்டதுனால ஒரு தொடர்பு மொழியா அது இருக்கு. அப்ப அதுவுமே ஐரோப்பிய நாடுகள்ல பயன் இல்லை. பிரான்ஸ் எல்லாம் ஆங்கிலம் பேசவே மாட்டான், நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். சில நாடுகள் அது பயன் இருக்குது, கத்துக்கலாம். விரும்பினா ஹிந்தி கத்துக்கிறேன். ஹிந்தி என்ன மொழி படிக்கணும்னு என் பிள்ளைய கேக்குதோ ஆங்கிலம் கட்டாய பாடத்துல வந்துருது. விருப்பமா நான் பிரெஞ்சு கத்துக்கிறேன், அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். ஹிந்தி கத்துக்கிறேன், வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்ல நான் ஸ்பானிஷ் கத்துக்கிறேன், லத்தீன் கத்துக்கிறேன், எது வேணாலும் நீங்க விரும்பினா அது பயிற்றுவிக்கப்படும். அதான் உலகத்தின் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. புரியுதா? அதுல எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் இல்ல, சொந்த மொழிக்கு பற்றானவர்கள்.